அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மற்றும் நாகேஷ் இவங்க 2 பேர்த்து இருக்கக்கூடிய நட்பு மற்றும் எம்ஜிஆர் நாகேஷ் அவர்களுக்கு செய்த உதவியை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆரும் நாகேஷும் 45 படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த முதல் திரைப்படம் பணத்தோட்டம். எம்ஜிஆருக்கு நாகேஷ் மேலே எப்பவுமே ஒரு தனி பாசம் உண்டு. அதே போல் நாகேஷை அதட்டி நல்வழிப்படுத்தக்கூடிய உரிமையும் எம்ஜிஆருக்கு உண்டு. பொதுவாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் எம்ஜிஆருக்கு முன்னால் யாருமே சிகரெட் பிடிக்க மாட்டாங்க. யாராவது சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தால் கூட எம்ஜிஆர் வராருன்னு தெரிஞ்சால் அணைச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் எப்போவுமே எம்ஜிஆரோட ஷூட்டிங்கில். ஆனால் நாகேஷ்க்கு அவர் அடிக்கடி ஸ்மோக் பண்ணக்கூடியவர். அதனால் எம்ஜிஆர் என்ன பண்ணுவாராம், ஷூட்டிங் வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் ஆகும் ஷூட்டிங் எடுக்க. அதுக்குள்ளே யாராவது ரிலாக்ஸ் பண்ணணுன்னா பண்ணிட்டு வந்துடுங்க, ரெஃப்ரெஷ் பண்ணணுன்னா பண்ணிட்டு வந்துடுங்க அப்படிம்பாராம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, போய் தம் அடிக்கணும்னு அடிச்சுட்டு வாடா அப்படின்னு அர்த்தமா. கரெக்டாக அதை கேட்டுட்டு நாகேஷும் போய் தம் அடிச்சுட்டு வந்துடுவாராம். எம்ஜிஆர் படம் அப்படின்னால அதில் நாகேஷ் இருக்கணும் அப்படிங்கிறது தேவர் ஃபிலிம்ஸ் மற்றும் டைரக்டர் ராமண்ணாவோட படங்களில் எழுதப்படாத சட்டம். தேவர் ஃபிலிம்ஸ் படங்கள் எது எடுத்தீங்கனாலும் அதில் எம்ஜிஆரோட நாகேஷ் இருப்பார். அதே போல் ராமண்ணா படங்கள்லையும் எம்ஜிஆரோட நாகேஷ் இருப்பார். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் நாகேஷோட காமெடி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது காமெடி சீனில் எம்ஜிஆர் தன்னையும் அறியாமல் நாகேஷை அப்படி ரசிப்பார். அதே போல் நாகேஷோட டான்ஸ் எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆரோட பெரும்பாலான படங்களில் நாகேஷோட நடிக்கும்போது நாகேஷ்க்கு தனியாக ஒரு பாடல் காட்சி இருக்கும். இல்லாட்டினா பாடல் காட்சியில் ஒரு ஸ்டான்ஸாவது அவர் தனியாக டான்ஸ் ஆடியிருப்பார். இது எல்லா பாட்டுலேயுமே எல்லா படங்கள்லையுமே இருக்கும். இதை எம்ஜிஆர் கண்டிப்பாக நாகேஷோட டான்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு குறியாக இருந்தார். எம்ஜிஆருக்கு ஒரு பழக்கம் உண்டு. தன்னுடைய நெருங்கிய நண்பர்களோட பிறந்த நாள் மற்றும் திருமண நாள்லாம் டைரியில் நோட் பண்ணி வைப்பார். அந்த நாளில் அவங்கள கூப்பிட்டு வாழ்த்துவார், இல்லாட்டினா வர சொல்லி பரிசு பொருட்கள் கொடுப்பார். உலகம் சுற்றும் வாலிபன் ஷூட்டிங்காக ஹாங்காங் போன போது ஒரு நாள் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, காலையில் டோட்டல் யூனிட்டியும் கூப்பிட்டு, இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, அவசியம் எல்லாம் கலந்துக்கணும், ஹாலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றாரு. யாருக்கும் ஒன்றும் புரியல, என்னடா 10 மணிக்கு என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும். பட் எம்ஜிஆர் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாருன்னா கிராண்ட் லெவலில் டின்னர் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் எல்லாத்துக்கும் புரியுது. எல்லாம் நைட் 10 மணிக்கு அசம்பிள் வராங்க. அன்னைக்கு நாகேஷோடைய பர்த்டே. எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, 9 கல் வச்ச ஒரு வைர மோதிரத்தை எடுத்து நாகேஷோட விரலில் போடுறாரு. போட்டுட்டு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாரு. அப்போ தான் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அன்றைக்கி நாகேஷ்க்கு பர்த்டே அப்படிங்கிறதே தெரியும். நாகேஷோட பர்த்டேவை ரொம்ப கிராண்டாக கொண்டாடுறாங்க. ராமன் தேடிய சீதை படத்தோட ஷூட்டிங் காஷ்மீரில் நடந்துட்டுருக்கு. எம்ஜிஆர் ஷூட்டிங்கில் கலந்துட்டுருக்காரு. அப்போ அதே நேரத்தில் சித்ரா பௌர்ணமிங்கிற ஒரு படம், அந்த படத்தோட ஷூட்டிங்கும் காஷ்மீரில் நடக்குது. இந்த 2 படத்துலையுமே ஹீரோயின் யாருன்னா ஜெயலலிதா தான். சித்ரா பௌர்ணமி படத்துக்கு நடிக்கிறதுக்காக நாகேஷ் காஷ்மீர் வந்திருக்காரு. ஆனால் அவரை அங்கே ஒரு சாதாரண ஹோட்டலில் தான் தங்க வச்சுருக்காங்க. இந்த விஷயம் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா மூலமாக தெரியுது. தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இம்மீடியட்டாக நாகேஷ்க்கு ஃபோன் பண்ணி அவர் அங்கேருந்து வேற ஒரு ஹோட்டலுக்கு மாற்றுறாரு. ஒரு பெரிய ஹோட்டலுக்கு அவரை மாற்றி உடனே தன்னுடைய அசிஸ்டண்ட்டு பணத்தை கொடுத்து ஒரு 30,000 ரூபாய் கொடுத்து நாகேஷ்கிட்ட வச்சுக்க சொல்கிறாரு. இதை கை செலவுக்கு வச்சுக்கங்க, நீங்கள் இந்த ஹோட்டல்லையே தங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு நாகேஷ்னா எம்ஜிஆருக்கு ஒரு தனி பிரியம் எப்பவுமே உண்டு. பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எல்லாம் அன்பு செலுத்திட்டு இருந்த எம்ஜிஆர் நாகேஷ் உறவுல ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டது. பொதுவாகவே நாகேஷ் தன் கூட நடிக்கிற நடிகர்கள்லாம் ஓப்பனாக கமெண்ட் அடிப்பார். அதுவும் இந்த ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் இவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்கன்னா, ஐயோ நாகேஷ்ட மாட்டிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தோணுமா. அந்த அளவுக்கு ஓப்பனாக கமெண்ட் அடித்து ரொம்ப கலாட்டா பண்ணுவாராம். அதை எம்ஜிஆர் சிவாஜிட்டையும் பண்ணுவார். ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் வச்சுருப்பார். ஆனால் ஒரு நாள் எம்ஜிஆர் இல்லைன்னு நினச்சிட்டு நாகேஷ் ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு. அவர் அப்படி அடிக்கும்போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் உள்ளே வந்துடுறாரு, கேட்டுகிட்டே வந்துடுறாரு. ஆனால் அப்படி போயிடுறாரு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா எம்ஜிஆரோட படங்களில் நாகேஷ்க்கு அவர் வாய்ப்பே தரதில்லை. இதுக்கு நடுவில் இந்த சுற்றி இருக்கிற கூட்டம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது உங்களை பற்றி நாகேஷ் அப்படி சொல்லிட்டாரு, உங்களை பற்றி நாகேஷ் இப்படி இவர்கிட்ட சொன்னார்னு ஏதோ ஒரு கதையை
எம்ஜிஆர்ட்ட மாற்றி மாற்றி கட்டி விடுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து நாகேஷ் வந்து ஏதோ ஒரு பத்திரிகையில் வந்து எம்ஜிஆர் பற்றி ஒரு பேட்டி கொடுக்கும்போது இன்டைரக்டாக ஒரு கமெண்ட் அடித்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. பட்டு நான் அந்த செய்தியெல்லாம் பார்த்ததில் சொல்லுவாங்க. இதெல்லாம் நடந்ததுனால என்ன ஆகுதுன்னா, வேற ஒரு நடிகர் வந்து நாகேஷ் பதில் எம்ஜிஆர் படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து நாகேஷ் வந்து எம்ஜிஆரை பார்த்து உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி 2-3 தடவை ட்ரை பண்ணுறாரு. ஒன்றும் முடியறதில்ல. ஒரு தடவை ராமவரம் தோட்டத்துக்கு எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு வராரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் இவர் வந்து தலைவரை தப்பாக பேசின்னு வராச்சே, இவரை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணிடுறாங்கன்னா, நாகேஷ்கிட்ட தலைவர் இல்லை வெளியே போயிட்டாரு, இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இது மாதிரி ஒரு 2-3 தடவை வராரு. 2-3 தடவையும் திருப்பி அனுப்பிடுறாங்க. ஒரு நாள் வந்து எம்ஜிஆருக்கு உண்மை தெரியுது. உண்மை தெரிஞ்ச உடனே அந்த பணியாளர்கள்லாம் கூப்பிட்டு சத்தம் போடுறாரு. நம்மளை தேடி வரக்கூடிய யாரையுமே நம்ம வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. அடுத்த முறை வந்தால் அவரை என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த தடவை நாகேஷ் வரும்போது பார்த்தா அவருக்கு ராஜ உபச்சாரம் பண்ணுறாங்க. அவரை வரவேற்று அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு அனுப்புகிறாங்க. எம்ஜிஆரை போய் பார்த்தோன்னே நாகேஷ் வந்து அழ ஆரம்பிக்கிறாரு. அண்ணே, என்னை பற்றி இல்லாதும் புல்லாதும் உங்ககிட்ட யாரோ சொல்லியிருக்காங்கண்ணே, என்ன நடந்ததுங்க நான் உங்ககிட்ட சொல்கிறேன் என்ன அப்படின்லாம் சொல்ல வர்றாரு. எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் நான் அன்றைக்கே மறந்துட்டேன், அதெல்லாம் விட்டுரு, இப்போ நீ எதுக்கு வந்திருக்க, உனக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நாகேஷ் சொல்கிறாரு, நான் வந்து கையில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் போட்டு கடனெல்லாம் வாங்கி பாண்டி பஜாரில் ஒரு தேட்டர் கட்டிட்டேன். அந்த தேட்டரை இடிக்கணும்னு சொல்லி கார்பரேஷன்லேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், கோவில் இருக்கிற இடத்தெல்லாம் 100 அடிக்குள்ள மதுபான கடையோ தேட்டரோ இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கான். ஸோ அந்த அளவை வச்சுட்டு அவங்க வந்து இம்மீடியட்டாக தேட்டரை இடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்கூல்லேருந்து வர ஏதோ கம்ப்ளைண்ட் போயிருக்கு அப்படின்னு சொன்னோடனே எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீ போயிட்டு தேட்டர் என்னைக்கு ஓப்பன் பண்ணுறியோ இன்விடேஷனோட என்கிட்ட வா, போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிடுறாரு. நாகேஷ்க்கு ஒன்றுமே புரியல, இவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே அப்படிங்கிற குழப்பத்திலேயே போயிடுறாரு. எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக அந்த ஸ்கூல் நிர்வாகத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து இந்த தேட்டருக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் கேட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாண்டி பஜார் ரோட்டில் ஆல்ரெடி ஏகப்பட்ட டிராஃபிக் இருக்குது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறது வரதெல்லாமே வந்து பிரச்சனையாகுது. இன்னொன்று, நீங்கள் அந்த பக்கம் அந்த கேட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கும் வசதியாக இருக்கும், நாகேஷ்க்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த ஸ்கூல் நிர்வாகம் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் சில நாட்களில் வந்து நாகேஷ் வராரு, இன்விடேஷன் வைக்கிறாரு. எம்ஜிஆர் தான் வந்து நாகேஷ் தேட்டரையே திறந்து வைக்கிறாரு. இந்த அளவுக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து நாகேஷ் மேலே ஒரு அன்போடு இருந்தார். நாகேஷும் ஒரு தப்பு நடந்துடுது, அதை வந்து பர்பஸாக அவர் பண்ணல, ஆனால் சுற்றி இருக்கிறவங்க அதை வந்து பெருசு பண்ணிடுறாங்க, அதுவும் சரியாயிடுது. பிற்காலத்தில் வந்து எம்ஜிஆர் பதவியேற்ற பிறகு ஒரு தடவை நாகேஷ் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, எம்ஜிஆர் இன்றைக்கி தான் முதல்வர் ஆகிட்டு வந்து சத்துணவு திட்டம்லாம் கொண்டு வராரு, ஆனால் அந்த காலத்திலேயே என்னை போல எத்தனையோ பேருக்கு சத்துணவு கொடுத்து எம்ஜிஆர் வாழ வச்சிருக்காரு அப்படின்னு மனசார பாராட்டுறாரு. இந்த பதிவில் வந்து எம்ஜிஆருக்கும் நாகேஷுக்கு இருந்தக்கூடிய அந்த அன்பு நட்பு எப்படி ஒரு சின்ன தவறால் ஒரு சின்ன பிரிவு ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல பதிவோடு நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.